தெரியும். பொதுவாக முதலாளித்துவத்துக்கு என்னன்னு சொன்னால் அதை பாதுகாக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு ஏஜென்சி சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த ஏஜென்சி சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மதம், 2 காஸ்ட்டு, 3 இனம், 4 மொழி. முதலாளித்துவ கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு அறிஞர்கள் வகையில் பொருளாதார வல்லுநர்கள், சமூக ஆய்வாளர் என்ற பேர்ல ஆனந்த் சீனிவாசன் மாதிரி, அருண் ஜேட்லி மாதிரி, நிர்மலா சீதாராமன் மாதிரி ஏராளமான ஆட்கள் வந்து அவங்களோட ஏஜென்சியா இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு ஏஜென்சி தான் ஆனந்த் சீனிவாசன். அதனால ஆனந்த் சீனிவாசன் நான் சொல்லுவார், அதாவது கம்யூனிசம் என்ன சொல்லுது, உலகத்தில் இருக்கிற 1% முதலாளிக்காக 99% உழைப்பாளி மக்களை சுரண்டி ஒட்டுமொத்த சொத்தையும் ஒட்டுமொத்த உழைப்பையும் அபகரிக்கக்கூடிய அந்த 1% முதலாளியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் இருக்கு. மயிலே இறகு போடுனா போடாது, வேணும்னு சொன்னா கழுத்துல காலை வச்சு வேணுன்ற இறக புடுங்கிதான் ஆகணும். அந்த அடிப்படையில தான் முதலாளிகளுக்கு எதிராக, முதலாளித்துவ சித்தாந்தத்துக்கு எதிராக என்னன்னா சோசியலிச சித்தாந்தம் 99% உழைப்பாளி மக்களை பாதுகாக்கிற சித்தாந்தம்.